இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள். தாச மார்க்கம், சற்புருத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். அப்போ ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அங்க இந்த இறக்கப்படுறார்? ஆனா வள்ளலார் மார்க்கத்துல மட்டும்தான் கருணை அன்பாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்ம உடலை எப்படி பாதுகாக்கணும் வள்ளலார் முறைப்படி? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் மேடம். இன்னைக்கு வள்ளலார் பற்றி நம்ம பேசலாம். அன்பு கருணை அப்படிங்கிறது தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயிர் இறக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு மனதளவில் ஒரு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த வழியும் உணரக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறும்பொழுது தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அகத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அவர் சொல்லியிருந்தார். இதன் மூலமாக நம்ம கடவுளுக்கு நெருக்கமாக போக முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவர் யாருமே பசிச்சிருக்கக்கூடாது, எல்லாருமே உணவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளே நோய் வராமல் இருக்கணும்னா சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஒரு உடலையும் எப்படி நம்ம பாதுகாக்கிறது, இந்த உடலை பயன்படுத்தி நம்ம இறைவனை எப்படி அடையிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்ம உடலை எப்படி பாதுகாக்கலாம் வள்ளலார் முறைப்படி? கண்டிப்பாக. ஏன்னா இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள். தாச மார்க்கம், சற்புருத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். இந்த இதில் சக மார்க்கம் அப்படிங்கிறது யோகம் சம்மந்தப்பட்டது. தாச மார்க்கம் உருவத்தை வச்சு வணங்குறது. சற்புருத்திர மார்க்கம்ங்கிறது மந்திரங்களின் மூலமாக இறைவனை அடைகிறது. இந்த சன்மார்க்கம்னு சொல்கிறோம் பாருங்க, அது என்னது சொல்கிறாருன்னா அறிவு சம்பந்தமாக சொல்கிறார். சரி, அந்த அறிவு சம்பந்தமான இடத்துல தான் சைவ சமயங்கள்லாம் வருது. வள்ளலாரே சொல்றார், அறிவுபூர்வமாக சமய சன்மார்க்கங்கள் இருக்கின்றன, மத சன்மார்க்கங்கள் இருக்கின்றன. ஆனால் வள்ளலார் அவைகளை விட்டு அந்த சன்மார்க்கத்தினுடைய வகையில் 3வது வகையாக வர்றது தான் சுத்த சன்மார்க்கம்னு வர்றார். ஏன் அந்த சுத்த சன்மார்க்கம் வரும்பொழுது அது ஒரு பிலாசபின் அடிப்படையில் அது போகும்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அறிவு மட்டுமே போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறோம். ஒரு அறிவு இருக்கிறவனால எல்லாம் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை நீங்கள் புறத்திலேயே பார்க்கலாம். ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கிறதுனால இந்த உலகம் மதிச்சிருமானா மதிக்காது. அவனிடம் அன்பு இல்லை என்றால் நீ எவ்வளோ அறிவு இருந்தானே அப்படின்னு அது தள்ளி விட்டுருவாங்க அவங்கள. அதே மாதிரி ஒரு அன்பு நிறைஞ்சவர் தான், ஐயோ எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, இப்போ என்னோட நோய் வருது, எனக்கு நோய் வருது, என்னை பார்க்குற ஒருத்தர் ஐயோ இப்படி நோய் வாய்ப்பட்டிருக்கீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவற்றை ஒரு அறிவு இருந்தது தானே, வாங்க நான் உங்களை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறேன், இல்லைங்க எனக்கு பணம் இல்லை, நான் உங்களை செலவழித்து அந்த அறிவோடு அவர் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு அவரை காப்பாற்றிடலாமே. எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, இறைவனை முழுமையாக நம்புவாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய உணவோ சூழ்நிலைகளையோ அந்த உடல் பாதிக்கும். உணவு மட்டும் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது, உடல் சூழ்நிலையாகவும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பாதிக்கும் பொழுது நான் பக்தி என்னை இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்னு இருந்து இறந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ அந்த இடத்துல நம்ம போடணும்ல, ஏன் அவங்க இறை நம்பிக்கையோடு தானே இருந்தாங்க, ஏன் அவங்க இறந்தாங்க அப்படின்னா அவங்க அங்கே பயன்படுத்தலை அறிவை. இப்போ வள்ளலாருடைய தாட்டுக்கு வரலாம். ராமலிங்க அடிகளாருடைய கருணைன்னு ஒன்று சொல்கிறார் பாருங்க. இந்த கருணை ஒன்றே சாதனம்னு சொல்வார். இந்த கருணைக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா ஒரு உயிரிடத்துல செலுத்துகிற அன்புக்கு பேர் தான் கருணை. வள்ளலாருக்கு முன்னாடி போதும் என்ன சொல்லுவோம், கருணை காட்டுங்க அப்படிம்பாங்க. ஆனால் வள்ளலார் மார்க்கத்தில் மட்டும்தான் கருணை அன்பாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது. இது ஒரு புதிய விளக்கம் தரார். அப்போ ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அங்கே இறக்கப்படுறார்? ஒரு முதியவர், இப்போ ஒரு மரணம்ங்கிறத ஒத்துக்கொண்ட இதை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு முதியவர் இறந்ததுனால என்ன செய்வோம், நல்லா வாழ்ந்தார், நல்லா அனுஷ்டாரு, 90 வயசுக்கு மேலே வாழ்ந்தவருப்பா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக தான் அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஒரு இளம் வயதில் இறந்தவங்களை
எவ்வளோ அழுகையோட இப்படி விட்டுட்டோமே வாச்சிட்டோமே. அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அந்த பயிர் முழுமை அடையாமல், அதற்கு முழுமை அடைவதற்கான நீர் இல்லாமல், அது முழு பயனை தராமல் இருக்கின்ற போது அவர் வாடுற வாட்டம் இருக்கு பாருங்க. அந்த வாட்டம் பயனில்லாமல், இப்படி பயனில்லாமல் இந்த உலகத்தை படைத்த இறைவனை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று தான் நம்மளை சாடுவார். ஆக இதில் எப்படி வருதுன்னா, வள்ளலாருடைய மார்க்கத்தில் முழுமையும் பூரணம் இந்த பூரண சித்தி பெறுதல். உண்மையிலேயே இறைவன் எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு யானையை பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளலார் சொல்கிறார், இந்த சமய மதங்கள்லாம் எப்படி தெரியுமா, குருடர்கள் கண்ட யானை போல்பர். ஒரு தும்பிக்கை தான் காலை பிடிச்சவன் கடவுள் தூணாக இருக்கிறான், துதிக்கையை பிடிச்சவன் கடவுள் உலக்க மாதிரி இருக்கிறார், வாழை பிடிச்சவன் கடவுள் குச்சி கணக்காக இருக்கு, வயிற்றை தடனவன் கடவுள் பாறை போல இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு குருடர்கள் சொன்ன சொல்லில் தப்பு இருக்கா? இல்லை. அப்போ அவங்களை குறையும் சொல்ல முடியாது, முழுமையாக பார்க்கல, முழுமையாக ஆனால் உண்மையான யானை எப்படி இருக்கும்? யானையினுடைய வடிவத்தில் இருக்கும். ஆனால் குருடர்கள் மேல் தப்பு இருக்கா? இல்லை. அவங்களுடைய அறிவில் அவங்க சொன்னது சரிதானே. அதுபோல்தான் சமய ஞானிகள், மதங்கள், சமய ஞானிகள் அவங்க எந்த அளவுக்கு கண்டாங்களோ அதற்கு மேலே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அதை அந்தமாக கொண்டு முடிவாக கொண்டு பல சமயங்கள் உருவான. ஆனால் உண்மையான கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது யானையினுடைய வடிவத்தை யாரும் சொல்லலை. ஏன் சமய மதத்தில் கூட அடிமுடி காணவில்லைன்னு தானே சொல்கிறாங்க, எங்கே பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுக்காகத்தான் அந்த உருவங்கள் வந்தன. அப்போ இறைவன் நம்மகிட்ட கட்டுப்பட மாட்டானா, மந்திரங்கள் வந்தன. நான் இறைவனை பார்ப்பேன் என்னப்பா அப்படின்னு சொன்னால் யோகத்தில் உட்கார்ந்தாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொன்னார் தெரியுமா, நான் முழுமையாக பார்த்து விட்டேன்கிறார். அப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருங்களா, இவரை விடையும் இவரே பாராட்டக்கூடிய ஞானிகள், சான்றோர்கள், பெரியோர்கள், இவர் மதிக்கக்கூடியவங்களாய் அவங்க பார்க்க முடியாதத வள்ளலார் நான் முழுமையாக பார்த்து விட்டேன் கடவுளை, நான் அறிவினிலே தரிசித்து விட்டேன் சொல்கிறத ஒரு கொஸ்டின் பண்ணும்ல, நாம் கேட்கணும்ல. அதை நீங்கள் இப்போ சொன்னால் ஒத்துக்கிடுவீங்க. ஆமாம் சார், வள்ளலார் கடவுளை பார்த்தது சத்தியம் அப்படின்னு சொல்ல வச்சிட்டோம்னா எப்படி தெரியுமா அவர் சொன்னார், இறைவா உன்னுடைய சொரூபத்தை நீயே வந்து காட்டுன்னு சொன்னார். இறைவா அடிமுடி காணவில்லை என்று ஞானிகள்லாம் சொன்னார்களே, ஆனால் நான் விடமாட்டேன் உன்னை. ஆனால் ஒன்று தெரியும், அவர்களால் முடியாததை என்னால் முயற்சி செய்யவும் முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், இறைவா நீயே வந்து உன் உருவை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே காமிச்சிருவாங்களா? அப்போ தான் நாளைக்கு நீங்கள் கேட்டலாம், நான் கேட்டலாமே. அந்த இறைவன் வரக்கூடிய அளவுக்கு ஒழுக்கத்தை நிரப்பிக்கொண்டார், கருணையை விருத்தி செய்து கொண்டார், அறிவை பெருக்கிக் கொண்டார், நல்ல விசாரங்களை இடைவிடாத நன்முயற்சி செய்தார். அப்பவும் வரலைங்க. கடைசியில் குழந்தை போல் கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய கண்ணீர் எப்படி என்றால் உடல் நனைந்தது என்கிறார். இப்போ நாம் கண்ணீர் விட்டால் இங்கே வந்து இப்படி தானே போகும். ஆனால் உடல் நனைந்த அளவுக்கு அவர் கண்ணீர் விட்டேன் என்றார். அப்போ எந்த அளவுக்கு அவர் இரக்கத்தையும் அறிவையும் கருணையும் பயன்படுத்தினார் பாருங்கள். இறைவன் வராமல் இருப்பாரா? இறைவன் தான் கருணைன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஒரு வார்த்தை தானே. இறைவன் வந்தான், தன்னுடைய பூரண காட்சியை கண்டான், கடவுளை கண்டேன். இப்போ சொல்லுங்க, இறைவனே வந்து எனக்கு காட்சி கொடுத்தார், அவனே வந்து காட்டினால் அன்றி அவனுடைய முழு தன்மையையோ திறத்தையோ காட்சியையோ காண முடியாது என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கை. இப்போ வள்ளலார் இறைவனை முழுமையாக பார்த்தார் என்றால் இறைவன் வந்து காமித்த காட்சி பொய்யாகுமா? அதனால தான் சொல்லுகிறார், நான் கண்ட வழி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறின்னு சொல்கிறார். இதை யாராவது மறுக்க முடியுமா? கண்டிப்பாக மறுக்க முடியாது. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் வள்ளலாருடைய மார்க்கத்தில் அன்பும் உண்டு, அறிவும் உண்டு. ஸோ இந்த அன்பும் அறிவுக்கு பெயர்தான் கருணைன்னு புதிய பொருள் கொடுக்குறார்.
இந்த இடத்துல நான் உயிர்களுக்கு உபகரிக்கிறேன். உங்கள் கை எப்படி போகும்? ஒருத்தருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, சாப்பாடு போடுறது. சாப்பாடு மட்டும் இல்லை, சாப்பாடில் கொஞ்சம் அதிகமாகிட்டேன்னா பசியினுடைய அந்த துன்பம் இருக்குது பாருங்க, அது மற்ற துன்பத்தோட. இப்போ வந்து ஆமாம், எனக்கு வந்து ஒருத்தர் பட்டு சட்டையை போட்டிருக்காரு, அது எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு சோஃபா வீட்டில் இல்லை, இதெல்லாம் இச்சைகள் தான். ஆனால் எல்லா ஆசையை விட, எல்லா எனக்கு கிடைக்கிற துன்பத்தை விட பசினால் வரக்கூடிய துன்பம், டாக்டர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பறந்து போயிடும். அவ்வளோதான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர் அழகாக சொல்லுவார், வரிசையாக ஒரு 10 பேரை சொல்லுவார், வல்லவர்களை சொல்லுவார், அறிஞர்களை சொல்லுவார், அரசனை சொல்லுவார், எல்லாம் டக்கு டக்குன்னு அவங்கவுங்க வேலையை நிப்பாட்டிட்டு சாப்பிட போயிடுவாங்களாம். கடைசியில் சொல்கிற அதே பசி இந்த ஏழைக்கு வந்து தான். அவன் எங்கே போவான்? உணவு இருக்காது அவனுக்கு, உணவு கிடையாது, உணவு இல்லாதவனுக்கு பேர் தானே ஏழை. அவன் எங்கே போவான்? அதனால் அந்த ஏழைகளுக்கு அன்னமிடுதல் வேண்டும். அப்போது வள்ளலாருடையது அன்னமிடுதல், அது தயவு. இப்படி நீங்கள் கை எப்படி போகுது அவங்களுக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்படிதான் என்னதாலும் கை மேலே தானே இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு எதிர்வினையாக சொல்லுங்க. இப்படி இருந்த கையை நம்மளுக்கு எப்படி வரணும்? இன்னொரு இடத்துல நாம் எடுக்கணும். இதுதான் ஒரு சயின்ஸினுடைய இது. ஒரு திசைக்கு எதிர் திசை உண்டு, ஒரு செயலுக்கு எதிர் செயல் உண்டுங்கிறது தான் அறிவியலினுடைய உண்மை. நாம் நடக்கிறோம்னா நாம் முன்னோக்கி நடக்கிறது மட்டும் அறிவியல் சொல்லலை, நம்ம பின்பக்கமும் ஒரு சக்தி தள்ளுகிறது. முன்பக்கமும் செல்கிறோம், பின்பக்கமும் தள்ளப்படும் விசை, அதனால் நடக்கிறோம். அதுபோல ஒரு செயல், இப்படி இருந்த செயல் இறைவனை நோக்கியும் நாம் கேட்க வேண்டும், அவன் அருளை. அதுதான் கருணைங்கிறார். அப்போ எல்லா உயிரிடத்து தயவும் ஆண்டவரிடத்தில் அன்பும், இந்த 2 சொற்றொடர்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் கருணை. அதனால் வள்ளலார் கருணைக்கு தந்த பொருள் தமிழ் மொழியில் ஒரு சிறப்பான பொருள், புதிய பொருள், அதுதான் சாதனம்ங்கிறார். இந்த கருணையோட எந்த ஒரு ஆசாரங்களும் சேரக்கூடாதாம். நீங்கள் மருத்துவராக இருக்கும்போது சொல்லுவாங்க, அகஸ்தியருடைய மருத்துவத்தை பேசும்போது ஏதோ சொல்லுவாங்க, ஒன்று கொடுத்தாங்க, அவர் வந்து நல்லா ஆண் போட்டு அந்த தொண்டைக்குழியில் போட்டுடணும் அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, தொண்டைக்குழியில் போட்டு நாக்கில் பட்டாத்தான் என்னென்னா மருத்துவத்தினுடைய தன்மை மாறுங்க போய் தானே அது சொல்லுறோம். அதுபோல் அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த கருணை 100% இருக்க வேண்டும், இதனுடன் எந்த ஒரு ஆசாரமும் சேரக்கூடாது என்பது வள்ளலார் கண்ட ஒரு பெரிய உண்மை, கட்டளைன்னு நான் சொல்லுவேன். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare, his wellness for her happiness. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை 28ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.